நீரே என் தேவனாகிய கர்த்தர். நீ என்னை தண்டித்தீர். நான் பணியாத மாடு போல அடிக்கப்பட்டேன். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் திரும்பி கர்த்தரிடத்திற்கு திரும்பி வருகிறான். எப்ராயிமின் மனுஷர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி அந்நிய தெய்வங்களை பின்பற்றி போனார்கள். கர்த்தரை ஆராதியாமல் விக்கிரகங்களுக்கு தூபம் காட்டினார்கள். இப்போது எப்ராயிம் மனுஷர் கர்த்தருக்கு விரோதமாக தாங்கள் செய்த பாவங்களுக்கு மனம் வருந்துகிறார்கள். எப்ராயிம் தன்னுடைய பாவத்திற்காக மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறான். எப்ராயிம் கோத்திரத்தார் இஸ்ரவேலின் மற்ற கோத்திரத்தாருக்கு தலைவர்களைப் போல இருக்கிறார்கள். ஆகையினால் இங்கு எப்ராயிமை பற்றி விசேஷமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இவனுடைய குமாரன் சாபாத், இவனுடைய குமாரர் சத்தலாக், எத்சேர், எலியாத். இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய ஆடு மாடுகளை பிடிக்க போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள். அவர்கள் தகப்பனாகிய எப்ராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள். 1 நாளாகமம் 7:21-22. எப்ராயிம் இளகிய மனதுள்ளவன், அவனுடைய இருதயம் மென்மையாய் இருக்கிறது. தன்னுடைய ஒரே குமாரனுக்காக துக்கித்து புலம்போது போல எப்ராயிம் தன்னுடைய பாவங்களுக்காக மனம் கசந்து அழுகிறான். எப்ராயிமின் பாவத்தின் நிமித்தமாய் கர்த்தர் அவனை கண்டித்து திருத்துகிறார். கர்த்தர் தன்னை தண்டிக்கும் போது எப்ராயிமால் அந்த தண்டனையை பொறுமையோடு தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தன்னுடைய வேதனைகளை அடக்கிக் கொள்ளாமல் அதை அப்படியே வெளிப்படுத்துகிறான். நீர் என்னை தண்டித்தீர் என்று எப்ராயிம் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறான். எப்ராயிம் கர்த்தருடைய கோலுக்கு கீழ் இருக்கிறான். எப்ராயிமுக்கு பிரம்பு தேவைப்படுகிறது. கர்த்தர் தம்முடைய நீதியினால் எப்ராயிமை தண்டிக்கிறார், அவனை திருத்துகிறார். எப்ராயிம் பணியாத மாடு போல் இருக்கிறான். கர்த்தர் பணியாத மாட்டை அடிப்பது போல எப்ராயிமை அடிக்கிறார். நான் பணியாத மாடு போல் அடிக்கப்பட்டேன் என்று எப்ராயிமும் சொல்லுகிறான். பணிகிற மாடு நுகத்தை தன் கழுத்தில் ஏற்றுக்கொள்ளும். பணியாத மாடு நுகத்தை ஏற்றுக்கொள்ளாது, அது கீழ்ப்படியாது. எப்ராயிமிடம் பணிவு இல்லை. அவன் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. கர்த்தருக்கு விரோதமாக எப்ராயிம் கலகம் பண்ணினான். கர்த்தர் அவனை தண்டித்தார். என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன் என்று எப்ராயிம் சொல்லுகிறான். எப்ராயிம் தன் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறான். அவனுடைய வாலிப நாட்களின் பாவம் மிகுதியாய் இருக்கிறது. வாலிபத்தில் பாவங்களை நினைக்கும் போது எப்ராயிமுக்கு மனவேதனையாயும் நிந்தையாயும் இருக்கிறது. எப்ராயிம் தன்னுடைய பாவத்தை நினைத்து தனக்குத்தானே கோபப்படுகிறான். நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அடித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக்கொண்டும் இருக்கிறேன் என்று எப்ராயிம் வேதனையோடு சொல்லுகிறான். ஆயக்காரன் ஜபாலயத்தில் கர்த்தருக்கு முன்பாக ஜெபம் பண்ணும் போது கர்த்தரை நோக்கி பார்க்கவும் துணியவில்லை. தன்னுடைய பாவங்களினால் மனம் வேதனைப்பட்டு ஆயக்காரன் தன்னுடைய மார்பிலே அடித்துக் கொள்கிறான். அதுபோலவே எப்ராயிம் தன்னுடைய விழாவில் அடித்துக் கொள்கிறான். விழாவில் அடித்துக் கொள்வது வெட்கப்படுவதற்கும் வேதனைப்படுவதற்கும் அடையாளம். எப்ராயிம் தன்னுடைய பாவங்களை நினைத்து வெட்கி நாணுகிறான். எப்ராயிம் தன் சுய பலத்தினால் கர்த்தருக்கு அருகாமையில் போக முடியாது. அவன் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணியவன். கர்த்தர் தம்முடைய கிருபையினால் எப்ராயிமை இழுத்துக் கொள்ள வேண்டும். எப்ராயிம் கர்த்தருடைய சமூகத்தில் பயபக்தியோடு என்னை திருப்பும், அப்பொழுது திருப்பப்படுவேன். நீரே என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறான். எப்ராயிம் கர்த்தரிடத்தில் சொல்லுவது எரேமியா கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவது போல் இருக்கிறது. கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி. எரேமியா 17:14. எப்ராயிமுக்கு தேவனுடைய கிருபையில் மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. கர்த்தர் தன்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்று எப்ராயிம் நம்புகிறான். கர்த்தர் தன்னை திருப்பும் போது தான் திருப்பப்படுவதாக எப்ராயிம் பூரண நிச்சயத்தோடு இருக்கிறான்.
நான் திரும்பி பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்றும் எப்ராயிம் சொல்லுகிறான். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்ப வேண்டும். கர்த்தருடைய கிருபை நமக்குள் கிரியை நடப்பிக்க வேண்டும். அப்போது நம்முடைய இருதயத்தில் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் நிரம்பி இருக்கும். நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக திரும்பும். பாவிகளாக இருக்கிறவர்கள் கர்த்தரை பற்றிய அறிவுக்கு வர வேண்டும். அவர்கள் கர்த்தரை பற்றிய சரியான அறிவை பெற்றுக்கொள்ளும் போது அவர்கள் மெய்யாகவே சரியான பாதையில் நடப்பார்கள். கர்த்தரை பற்றிய அறிவு ஒரு பாவியை அவனுடைய தவறான பாதையில் இருந்து சரியான பாதைக்கு திருப்பும். கர்த்தர் அவனை திருப்புவார். அவன் கர்த்தரிடத்திற்கு திரும்புவான். எப்ராயிம் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தான். கர்த்தர் அவனை தண்டித்தார். ஆனாலும் அந்த தண்டனை அவனுக்கு போதுமானதா இல்லை. கர்த்தர் அவனை தண்டித்தும் அவன் முற்றிலுமாய் மனம் திரும்பவில்லை. அவன் பணியாத மாடு போல் இருந்தான். கர்த்தரோ பணியாத மாட்டை அடிப்பது போல எப்ராயிமை அடித்தார். தேவனுடைய ஆவியானவர் எப்ராயிமை திருத்துகிறார். எப்ராயிமின் இருதயத்தில் கிரியை நடப்பிக்கிறார். அவனுக்கு சத்தியத்தை உபதேசம் பண்ணுகிறார். ஆவியானவரின் உபதேசத்தோடு கர்த்தர் கொடுக்கும் சிக்ஷையும் சேர்ந்து கொள்கிறது. உபதேசமும் சிக்ஷையும் ஒன்று சேரும்போது கர்த்தருடைய சித்தம் லகுவாய் நிறைவேறுகிறது.